அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் பைத்துல் மால் என்று சொல்லுகிற ஒரு பொது நிதியத்தை உருவாக்கினார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு எது மிஞ்சும் என்றால் நீங்க இந்த உலகத்துல உடுத்து கிழிச்சது, நம்ம இந்த உலகத்துல திண்டு கழிச்சது, இந்த உலகத்துல உள்ள சில மக்களுக்கு அந்த தேவைகளை நிறைவேற்றுங்க. நம்ம நினைச்சுக்கப்படாது அல்லாஹ் தஆலா நமக்கு சொத்தை தந்திருக்கிறான் என்றால் அது நம்ம மட்டும் திண்டு உண்டு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அல்லாஹ் தஆலா தரல. ரசூலுல்லாஹ் முதலாவது இந்த உலகத்துல செய்த தொழில் என்ன தொழில்? ரசூலுல்லாஹ் செய்த தொழில். அப்ப பராமரிக்கிறதுக்கு ஒரு சமூகம் தேவை என்பதை இறைவன் என்ன செய்கிறான்? இங்க சுட்டி காட்டுகிறான். நம்மட ஆட்கள் நிறைய பேர் பைத்துல் மால் உருவாக்கணும்னு ஒவ்வொரு இடத்திலேயே என்ன செய்றாங்க? நோட்ஸ் அடிக்கிறாங்க, ஹேண்ட்பில் அடிக்கிறாங்க, போட்டோஸ் எடுக்கிறாங்க, எல்லாமே செய்றாங்க. ஆனா முதலாவது வந்த உடனே மக்கள் ஜக்காத்து சொல்லி எடுத்து என்ன தெரியுமா எடுக்கிறது? முதலாவது ஒரு பில்டிங் வாங்குறது. அதுல இருந்து நீங்க தின்ற ஆளாக, அதுல இருந்து கூட குடும்பம் வாழ்றதாக முடியாதா? மறுமையை நாசமாகி கொள்ளாது. இதுல இன்னும் கொஞ்சம் பேர் ஜக்காத்தால் இன்னாருக்கு வீடு கொடுத்தோம் அடி போட்டோ. அவனோட மானம், மரியாதை, குடும்பம், பிள்ளைகள், எதிர்காலம், வாப்பா, உம்மா, வயசாளி, விதவை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு போட்டோ பிடிச்சு அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் நின்று வணங்குகிற நோன்பு பிடிக்கிற நோம்பாளிகள் என்று சொல்லுகிற உயர்ந்த பதவியை அவர்களுக்கு கொடுக்கிறது. இல்லாதவர்களுக்கு தேடி கொடுக்கிறீர்களா? இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் பைத்துல் மாலை பராமரிக்கிறீர்களா? எதையும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய சொந்த பணத்தில் செய்வதற்காக முன்னுக்கு வருகிறீர்களா? எத்தனையோ வீடுகளில் கரண்ட் பில் கட்ட முடியாமல், சாப்பிடறதுக்கு வழி இல்லாமல், பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு ஸ்கூலுக்கு சல்லி கட்ட இல்லாமல் எத்தனையோ பேர் மனவேதனையோட வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறாங்க. அநியாயமான முறையில் இந்த பொருளாதாரத்தை சாப்பிடாதங்கன்னு சொல்றாங்க. ஏன் நீங்கள் உங்களுடைய குடும்பமாக சேர்ந்து எங்கட குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஏழைகளையும், விதவைகளையும், அனாதைகளையும் இனங்கண்டு என்ன தேவை, படிப்பு யாருக்கு தேவை, என்ன தேவை என்று ஏன் நம்மளாக செய்யக்கூடாது? சகோதர சகோதரிகளை ஏன் செய்யக்கூடாது? இந்த உலகத்தில் தன்னுடைய தேவைக்கு அதிகமாக வசூலிக்கக்கூடிய, யாசகம் கூக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாள மறுமையில் நல்லது செஞ்சு போய் குளிக்க போய் சேத்தில் விழுந்த கதையாக நம்முடைய கதை மாறிவிடக் கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர், இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும், அன்பையும், நேசத்தையும், பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும், அன்பும், பாவ மன்னிப்பும், நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான நான் கூலி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற உயர்தரமான உன்னதமான அந்த நோன்பை நோற்று அதை தொடர்ந்து யார் ஒருவர் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறாரோ ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிற அந்த சுப செய்திக்காக நானும் நீங்களும் வணங்கிவிட்டு இந்த இடத்தில் இறைவனையும் இறை தூதரையும் பற்றி கேட்கவும் பேசவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மளை பொருந்தி கொள்ளுகிறான் என்ற அடையாளம் என்றால், அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்திலே நேசிக்கிறான் என்ற என்ன அடையாளம் என்றால், அல்லது அல்லாஹ் நம்மள அவன் பக்கம் ஒரு நல்ல சாலிஹான மனிதனாக அவன் பொருந்தி கொண்ட நிலைமையில் அவன் எடுத்துக்கொள்ள போகிறான் என்றால், அல்லது நமக்கு மரணத்தை, நல்ல மரணத்தை அல்லாஹு தஆலா தரப்போகிறான் என்றால் அடையாளம் என்ன என்றால், தொடர்ச்சியான நல்ல காரியங்களில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மளை என்ன செய்வான்? அடிக்கடி பயன்படுத்துவான். அது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒன்று நம்மளை அவன் பக்கம் அழைத்து கொள்ள போகிறான் என்பது அடையாளம், அல்லது அல்லாஹு தஆலா நம்மளை சுத்தப்படுத்தி துப்புரவாக்க போகிறான் என்பது அடையாளம், அல்லது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மளை நேசித்துக் கொண்டிருக்கிறான் என்பது அடையாளம். அதனால சந்தோஷப்பட்டு கொள்ளோடும் அடிக்கடி நல்ல காரியங்களில் ஈடுபடுகிற, செலவழிக்கிற, கேட்கிற, பேசுகிற, செய்கிற இப்படியான ஒரு சபைகளில் நாம் அமர்கிறோம் என்றால் அல்லாஹு தஆலா நம்மளை நேசிக்கிறான், அல்லது சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான், அல்லது நம்மளை அவன் பக்கம் அழைக்க போகிறான் என்பது அடையாளம்.
கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா நம்மளை நேசித்துக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் இதனுடைய சான்று. நம்மளை விரும்புகிறான் என்பதுதான் இதனுடைய சான்று. கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பு, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கைக்குள் பலதரப்பட்ட ஏற்றத்தாழ்வுடைய மக்களை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். சிலரை அல்லாஹு தாலா சிறப்பானவர்களாக அறிவிலும் ஆளுமையிலும் ஆக்கியிருக்கிறான். சிலருக்கு அல்லாஹ் அறிவை கொடுக்காமல் ஆளுமையை கொடுத்திருக்கிறான். சிலருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அறிவை அல்லாஹு தாலா குறைத்திருக்கிறான். சிலருக்கு அல்லாஹு தாலா அறிவையும் பொருளாதாரத்தையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறான். சிலருக்கு சந்ததிகளை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு சந்ததிகளை கொடுக்காமல் இருந்திருக்கிறான். இந்த உலகத்தில் சிலரை ஏழைகளாகவும் சிலரை தனவந்தர்களாகவும் அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் ஒருவர் இன்னொருவர் மீது தங்கி வாழுகிற ஒரு அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான். யாரும் இந்த உலகத்தில் 100% யாரோடும் தொடர்பு படாத ஒரு வாழ்வை இந்த உலகத்தில் வாழ முடியாது. அந்த வாழ்வு உலகத்தில் கிடையாது, அது சுவர்க்கத்தில் தான் இருக்கும். ஒரு நோய் வந்தாலும் இன்னும் ஒரு வைத்தியரை நாட வேண்டிய ஒரு தேவை என்ன செய்யும், இந்த உலகத்தில் வரும். அல்லது நாம் நன்மை செய்வதற்கு இன்னொருவருடைய உதவியை நாட வேண்டிய தேவை என்ன செய்யும், நிச்சயமாக இந்த உலகத்தில் வரும். நம்ம என்னதான் கோடீஸ்வரராக இருந்தாலும் அந்த சொத்தை நம்ம மட்டும் தின்றத்துல, நம்ம மட்டும் அனுபவிக்கிறதுல, நம்ம மட்டும் வாழ்றதுல ஒரு இறை விசுவாசிக்கு திருப்தியோ சந்தோஷமோ இருக்காது. அதை பிறருக்கு கொடுத்து மகிழ்றதுல தான் என்ன செய்யும், ஒரு இறை விசுவாசியுடைய சந்தோஷம் இருக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு எது மிஞ்சும் என்றால், நீங்க இந்த உலகத்துல உடுத்து கிழிச்சது, உடுத்து கலட்டி வச்சதை கூட யாராவது எடுத்துட்டு போய்த்துருவாங்க. நம்ம இந்த உலகத்துல திண்டு கழிச்சது, தின்றதுக்கு தயாரா இருந்த நிலைமையில கூட என்ன செஞ்சிடும், நம்மளோட சாப்பாடு இன்னொரு ஆளுக்கு போயிடும். அப்ப உடுத்து கிழிச்சது, உண்டு கழிச்சது, பிறருக்கு கொடுக்கறதுக்கு நியத்து வச்சதல்ல, கொடுத்து முடிச்சது. நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்படி செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், அப்படி செய்வோம் என்று பல கற்பனையோட இருப்போம். ஆனா அது நமக்கு சொந்தமானது அல்ல. நம்ம செஞ்சிட்டோம் என்றால் அதுதான் நமக்கு சொந்தமானது. அல்லாஹ் இந்த உலகத்துல இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுத்த சிறப்பை போல வேற எந்த சமூகத்துக்கும் அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுக்கல. அல்லாஹ் எவ்வளவு தூரம் இந்த உலகத்துல வாழுகிற மக்களை அவனுடைய இபாதத்துக்களில் சில நேரம் குறை நடக்கிற போது இந்த உலகத்தில் உள்ள சில மக்களுக்கு அந்த தேவைகளை நிறைவேற்றுங்க, நீங்க எனக்கு செய்த குறைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க ஒரு மனுஷன் ரமலான்ல நோன்பு நோட்கிறான். நோன்பு நோட்டுட்டான்னு சொன்னா அவன் சில காரியங்கள்ல இருந்து தூரமாயிருக்கணும். மனைவியோடு இல்லறத்தில் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அப்படித்தான் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு நோன்பை முறித்து கொண்டான் என்றால், சுபஹானல்லாஹ், இறைவன் இதற்கு சொல்லுகிற தீர்ப்பு ஒன்று, நீ 60 நாள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்கணும், விடக்கூடாது. விட்டாயினா திரும்ப பிடிக்கணும். 60 நாள் நீ நோன்பு நோக்கணும். உனக்கு 60 நாள் நோன்பு நோக்க முடியாட்டி நீ என்ன செய்யணும் தெரியுமா, 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். 60 ஏழைகளுக்கு நீ உணவு கொடுக்கணும். அப்ப அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமைகள்ல ஒரு அடியான் கோட்டை விட்டுட்டான் என்றா, பிழை செஞ்சிட்டான் என்றா, அல்லாஹ் சொல்ற அதற்கான ஒரு குற்ற பரிகாரம், இன்ன அடியானுக்கு ஒரு 60 ஏழைகளுக்கு நீ உணவு கொடுக்கணும். ஒரு மனுஷன் அல்லாஹ்வுல சத்தியம் பண்றான், சத்தியத்தை முறிச்சிட்டான். சத்தியத்தை முறிச்சிட்டான் என்றால் அந்த மனிதன் சத்தியத்தை முறிச்சதுக்காக அல்லாஹ் அந்த சத்தியத்தை முறிச்ச குற்றத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்கணுமாக இருந்தால் நீ என்ன செய்யணும்னா, நீ 10 பேருக்கு உணவு கொடுக்கணும் அல்லது உடை கொடுக்கணும். இப்படி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த உலகத்தில் அவனுக்கு செய்கின்ற இபாதத்தை இன்னொருவரோடு செய்கிற போது அது எனக்கு செய்ததாக ஆகிடும் அப்படின்னு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். நீங்க ஹஜ்ஜில ஏதாவது ஒரு கிரிகைகளை, முக்கியமான ஒரு ஃபர்லான காரியத்தை விட்டுட்டீங்க, அப்ப என்ன செய்யணும்னா ஃபிதியா கொடுக்கணும். அந்த ஃபிதியா யாருக்கு போய் சேருது, அல்லாஹ்வுக்கா போய் சேருது? இல்ல, யாருக்கு, அடியார்களுக்கு போய் சேருது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல அவனுக்கு செய்கின்ற கடமைகளில் அவனுடைய அடியான் குறை விட்டுட்டான் என்றால், அந்த குறையை நான் நிவர்த்தி செய்யணும் என்றால், நீ ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், இல்லாதவர்கள், அவங்களுக்கு இப்படி எப்படி உணவை கொடு, உண்ண கொடு, உடுப்ப கொடு,
அல்லது மாட்டை அறுத்து கொடு, ஆட்டை அறுத்து கொடு. இப்படி அல்லாஹு தாலா சொல்லுகிற போது அந்த நீ விட்ட அந்த பிழைய நான் என்ன செய்கிறேன், நிவர்த்தி செய்து கொள்கிறேன் என்று அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய இபாதத்தில் நடைபெறுகிற பிழைக்கு இன்னும் ஒரு மனிதனுக்கு உணவையும், இன்னும் ஒரு மனிதனுக்கு ஆடையையும், இன்னும் ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில் செய்கின்ற உதவிகளையும் அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல பணக்காரர்களாக இருந்து சிலரை அல்லாஹு தாலா ஏழைகளாக ஆக்கியிருப்பான். இந்த உலகத்துல பணக்காரர்களிடத்தில் இருந்து சில ஏழைகள் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா சில கடமைகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். நம்ம நினைச்சிக்கப்படாது அல்லாஹு தாலா நமக்கு சொத்தை தந்திருக்கிறான் என்றால் அது நம்ம மட்டும் திண்டு உண்டு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அல்லாஹு தாலா தரல. அப்ப ஏன் உங்களுக்கு அல்லாஹு தாலா மிச்சமா தாரான்? உங்களுக்கு அல்லாஹு தாலா சொத்தை மிச்சமா தாரான்டா ஏன் தாரான் யோசிச்சிங்களா? உங்களுக்கும் போதும், உங்களோட மனைவிக்கும் போதும், உங்களோட பிள்ளைகளுக்கும் போதும், எல்லா செலவுகளும் போய் ஒரு தொகை மிஞ்சுது. அதுவும் சாதாரண தொகை அல்ல. உங்களுக்கு ஜக்காத் என்பது ஒரு பங்கு, அது இவ்வளவு இருக்கணும். உங்கள்கிட்ட 10.25 பவுன் தங்கம் இருந்தால் அல்லது பணம் இருந்தால் அதனுடைய பொருளாதாரத்தின் அளவை தாண்டிட்டும் என்றா நீங்க 2% ஏழைகள் எளியவர்களுக்கு கொடுக்கணும் என்று இறைவன் சொல்றான். அப்ப உங்கள்கிட்ட கடமையாகிற ஒன்று இந்த ஜக்காத். இதை நீங்க ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க. தர்மம் என்ற ஒன்று இருக்கிறது, அது வந்துகிட்டு கடமை எல்லாம் கிடையாது. ஆனா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு சுவர்க்கம். நாளை மறுமையில பாபு சதக்கா என்று சொல்லுகிற சுவர்க்கத்துடைய வாசல் உண்டு. அப்படி என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல அவன் கொடுத்த செல்வத்தை அவன் அந்த அடியான் இன்னும் ஒரு அடியானுக்கு செலவு செய்கிற போது அதற்கு அல்லாஹு தஆலா இவ்வளவு வெகுமதிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்படிப்பட்ட இரண்டரை கலந்து வாழுகிற இந்த சமூக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் பைத்துல் மால் என்று சொல்லுகிற ஒரு பொது நிதியத்தை உருவாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இந்த பைத்துல் மால் என்ற பெயர் இல்லாவிட்டாலும் அந்த பைத்துல் மாலுடைய வேலைகள் எல்லாமே என்ன செஞ்சிச்சு, நடந்துச்சு. இந்த பைத்துல் மால் என்று சொல்லுகிற இந்த பேரும் அது சரியாக திட்டமிடப்பட்டு சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல தான். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த பைத்துல் மால் சிஸ்டம் இருந்துச்சா இல்லையா என்று கேட்டால் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு என்பதை நான் பின்னால சொல்றேன் கேளுங்க. பைத்துண்டா வீடு, பைத்துன்னு சொல்லுவீங்கன்னா அல்லது பேத்துன்னு சொல்லுவாங்க யாராவது. பைத்துன் என்றால் வீடு, மாலுன் என்றால் சொத்து, பொருளாதாரம். அப்ப பைத்துல் மால் என்றால் அந்த பொருளாதாரத்தை வைத்திருக்கிற வீடு, பொருளாதாரத்தை வைத்திருக்கிற வீடு. அப்ப அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், பணங்கள் வசூலித்து செய்யப்படுகிற ஒரு இடம். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மஸ்ஜிதில் தான் என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சிஸ்டத்தை அங்க உள்ள ஏழைகள், எளியவர்கள், போராடுறவர்கள், கஷ்டப்படுறவர்கள், காவலாளிகள், இவர்கள் எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய தூதர் கொடுப்பதற்காக இந்த ஒரு திட்டத்தை வைத்திருந்தாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் என்றா, ரசூலுல்லாஹ் முதலாவது இந்த உலகத்துல செய்த தொழில் என்ன தொழில்? ரசூலுல்லாஹ் செய்த தொழில் ஆடு மேய்ச்சார். முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தொழில் ஆடு மேய்க்கிறாங்க. ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தால போயிட்டு இருக்கிறாங்க. இந்த உராக் குச்சின்னு சொல்லுவோமே, இந்த மிஸ்வாக்கு குச்சி மாதிரி ஒரு மரம். அப்ப அதுல இருந்து சஹாபாக்கள் வந்துகிட்டு சில கனிகளை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பழங்களை பிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை நல்லா கருத்த பழமா பார்த்து பீங்கன்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படின்னா உங்களுக்கு இந்த மரத்துல உள்ள, காட்டுல உள்ள ஒரு மரம் அது, அப்ப காட்டுல உள்ள மரத்துல இது நல்ல பழம் இது கெட்ட பழம் என்று பிரிச்சு பார்க்கிற ஒரு அறிவு இருக்குமா இருந்தால் அந்த காட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் அந்த அறிவு இருக்கணும். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஏற்கனவே ஆடு மேய்ச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க ஆடு மேய்ச்ச பழக்கம் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாது ரசூலுல்லாஹ் ஆடு மேய்த்தது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்படி என்று இந்த உலகத்துல வேற யாரும் மேய்ச்சது? மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, மேய்ச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மேய்ச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்தில் என்ன செஞ்சாங்க, இப்படி இருந்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஆரம்பமாக தொழில் செய்து வாழ்ந்தாங்க. 40 வருஷமாக ரசூலுல்லாஹ் சின்ன காலத்திலே இருந்து தொழில் செய்தாங்க. ஆனால் 41வது வருஷம் நபித்துவம் கிடைச்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழில் செய்யாம வாழல. நம்மட மைண்ட் செட்டிங் என்ன நினைக்குதுண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ இந்த வார வருமானத்தில் இருந்துதான் வாழ்க்கையை ஓட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியெல்லாம் மக்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் எடுக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வாழ்ற போது யுத்தத்துல கிடைக்கிற பங்குல ஒரு பகுதி அவருக்கு இருக்குது. அது எல்லாருக்கும் இருக்கும். யுத்தத்துல போய் யாராவது போராடி வெண்டுட்டு வருவாங்க என்றால் அந்த யுத்தத்துல வெற்றி கொள்ளப்படுற பொருளாதாரம் அவங்களுக்கு சொந்தம். ஒரு வீரர் இருக்கிறார், அவர் வந்துகிட்டு பொருளாதாரத்தோட இருக்கிறார். இஸ்லாத்துல ஒருவர் இருக்கிறார், பொருளாதாரத்துல உள்ள ஒரு வீரரை யுத்த களத்துல போய் கொண்டுட்டார் என்றால் அந்த கொல்லப்பட்டவருடைய பொருளாதாரம் இந்த கொண்டவருக்கு சாரும். அதுதான் இஸ்லாத்துடைய தீர்ப்பு. ஏன்னா இவன் தானே கொண்டான், அதனால அவ்வளவு சொத்தும் என்ன செய்யும், இவங்களுக்கு வந்து சேரும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல உள்ள ஒரு நிபந்தனை. அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு யுத்தத்துல ஹுமுஸ் 5ல் ஒரு பகுதி ரசூலுல்லாஹ்வுக்கு வரும். அது ரசூலுல்லாஹ் எடுப்பாங்க, ஏழைகளுக்கு கொடுப்பாங்க, எளியவர்களுக்கு கொடுப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய தேவைக்கும் என்ன செய்வாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் யுத்தத்துல கலந்து கொள்ற ஒரு மனிதரே, அவர் சும்மா மத்த தலைவர் நீங்க போங்க நீங்க போங்க நீங்க எடுங்க அப்படின்னு கைட் பண்ணல. இறை தூதர் நின்று அந்த யுத்த களத்தில் போராடினார். அப்ப அவருக்கு ஹுமுஸ் 5ல் ஒரு பங்கு, இந்த உலகத்தில் யுத்தத்தில் ஒரு பங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல பொருளாதாரத்துல உள்ள ஜகாத்து பணம், ஜிஸியா பணம், கனிமத், அதே போன்று ஃபை என்று சொல்றது யுத்தம் நடக்காம நாடுகள் பிடிக்கிற போது கிடைக்கிற சொத்து அதுகள், அதே போன்று நிறைய வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள், இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, பராமரித்தாங்க. இந்த பராமரிப்புக்கு பெயர் தான் பைத்துல் மால். இந்த பராமரிப்புக்கு பெயர் தான் பைத்துல் மால். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துன் நிசா வலா துஅத்து சுஃபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன், அல்லாஹ் தஆலா சொல்கிற போது அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற இந்த பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்தை நீங்க புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டாம். அதை புத்தி சுவாதீனம் உள்ளவர்கள் தான் வைத்து நிர்வாகம் செய்யணும். அந்த பொருளாதாரத்துல வர்சுகூஹும் ஃபீஹா, அதிலே இருந்து அவர்களுக்கு நீங்கள் ரிஸ்க் கொடுங்கள். வக்ஸூஹும் வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, அவர்களுக்கு ஆடையும் கொடுங்கள், அவங்களோடு நல்ல முறையில பேசிக்கொள்ளுங்கள். அப்ப பராமரிக்கிறதுக்கு ஒரு சமூகம் தேவை என்பதை இறைவன் என்ன செய்கிறான், இங்கே சுட்டி காட்டுகிறான். எனவே ஒரு சமூகத்துல பைத்துல் மால் என்பது இறை தூதருடைய காலத்திலிருந்து இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை என்ன செய்யும் நானும் நீங்களும் முதலாவது புரிந்து கொள்ளணும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல நடந்த ஒரு வரலாற்று செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னர் நடந்த ஒரு வரலாற்று செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புகாரியில 3124வது செய்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்க. கஸா நபியும் மினல் அம்பியா, முன்னோர் உள்ள காலங்களில் உள்ள ஒரு நபி ஒரு யுத்தத்தை மேற்கொண்டார். அந்த யுத்தத்தை மேற்கொள்ளுகிற போது அந்த சமூகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு இருந்த அந்த நபி அந்த சமூகத்தை யுத்தத்துக்காக வேண்டி அழைத்தார். அதிலே 3 சாரார் யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றார். 3 சாரார் யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றார். அதிலே ஒரு சாரார் யார் என்றால், திருமணம் முடித்து மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடாத யாரும் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றார். ஏண்டா அவர் யுத்தத்துல வந்து நின்றாருண்டா அவர் வீட்டுல தான் சிந்தனை இருக்கும், மனைவியில தான் சிந்தனை இருக்கும், யுத்த காலத்துல சிந்தனை இருக்காது. திருமணம் முடித்து இல்லறத்தில் ஈடுபடாத எவரும் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்படி ஒரு நபி சொன்னார். அதே போன்று சொல்றாங்க, யாராவது ஒருவர் வீடு கட்டி அந்த வீட்டை கூரை மட்டம் வரைக்கும் ஓடு போடுறது அல்லது ஏதாவது அந்த மறைக்கிற அந்த மட்டம் வரைக்கும் கட்டிவிட்டு அது போடுற நிலைமையில் இருக்கிற நபர் யாரும் அந்த வீடு வாசல்களை விட்டுவிட்டு நம்மளோடு வர வேண்டாம். ஏனென்றால் அவனுக்கு யுத்தத்தில் இருக்கக்குள்ள
அவன் சிந்தனை எல்லாம் வீட்டுக்கு கூரை அடிச்சிக்கலாமே, மோட்டை கட்டிக்கலாமே, ஓட்ட போட்டிருக்கலாமே, கூரைய போட்டிருக்கலாமே என்ற சிந்தனை தான் அவருடைய உள்ளத்தில் இருக்கும், வர வேண்டாம். அதே போன்று யார் ஒருவர் ஆட்டையோ ஒட்டகத்தையோ வாங்கி அந்த ஆடும் ஒட்டகமும் குட்டி போடுகின்ற அந்த நிலைமையில் இருக்கிறவர் யாருமே என்ன செய்ய வேண்டாம், இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளணும். ஏனென்றால் அவர் சிந்தனை எல்லாம் எத்தனை குட்டி போயிட்டுச்சோ, வெள்ளை போட்டுச்சோ, கருப்பு போட்டுச்சோ, ஆடு குட்டி இண்டிச்சோ, குட்டி இண்டல்லையோ, ஒட்டகத்துக்கு என்ன நடந்துச்சு, செத்து போயிச்சா, உசுறு வந்துச்சா என்ற சிந்தனை தான் யுத்த காலத்தில் இருக்கும். இப்படிப்பட்ட 3 சாரார் நம்மளோடு என்ன செய்ய வேண்டாம், இந்த யுத்த காலத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்ற அறிவிப்பை அன்றைய காலத்தில் உள்ள ஒரு நபி அந்த சமூகத்துக்கு அறிவித்து விட்டு வந்த சமூகத்தை கூட்டிக்கிட்டு போறார். கூட்டிட்டு போற நேரம் அது ஒரு வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை அன்றைய காலங்களில் யுத்தம் செய்வது தடை செய்யப்பட்டிருந்தது. வெள்ளிக்கிழமை யுத்தத்துக்கு போறார். யுத்தத்துக்கு போற நேரம் அசருடைய நேரம் ஆகிறது. அசருடைய நேரம் என்பது சூரியன் மறைகின்ற நேரம். அதனால சூரியன் மறைந்துட்டும் என்றால் மக்ரிப் ஆயிடும். அப்ப மக்ரிப் ஆயிட்டும் என்றால் நாள் சனி ஆயிடும். சனி ஆயிட்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை யுத்தம் செய்யக்கூடாது என்பது. அப்ப யுத்தம் நம்ம சனிக்கிழமையில அல்லாத கட்டளையை மீறி செஞ்சிட்டோம் என்றால் யுத்தம் வெல்லாது, யுத்தம் தோத்துடும். அதனால அவர் வந்து சூரியனை பார்த்து சொல்கிறார், இன்னைக்கு மஅமூரத்துன் வ அன மஅமூருன், நீயும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படியே சுத்தி கொண்டிருக்கிறாய், நானும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டியே வந்திருக்கிறேன். அல்லாஹும்ம அல்லாஹும்ம யா அல்லாஹ், இதோ இந்த சூரியனை அப்படியே நிப்பாட்டி விடு, அதை போக விடாத, சுத்த விடாத, இரவு வரக்கூடாது, அப்படியே பகலாகவே இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார். அந்த நேரத்தில் அப்படியே சூரியன் இருக்கிறது. யுத்தம் நடைபெறுகிறது. யுத்தம் நடைபெற்று அல்லாஹ்வுடைய உதவியினால் வெற்றிகரமான யுத்தமாக வருகிறது. இந்த வெற்றிகரமான யுத்தமாக முடிந்ததற்கு பிறகு அன்றைய காலத்தின் வழக்கம், யுத்தத்தில் கிடைத்த எல்லா பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து அந்த சமூகம் ஒரு இடத்தில் சேர்க்க வேண்டும். கொண்டு வந்து ஒரு இடத்தில் அந்த சமூகம் சேர்த்து விட்டால் அதில இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னர் உள்ள சமூகங்கள் யாரும் சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு எந்த பங்கும் போகக்கூடாது. அது என்ன நடக்கும் அப்படி என்று கேட்டால், அந்த யுத்தத்தில் கிடைத்த கனிமத்து பொருளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வச்சிட்டாங்க என்றால் அப்படியே ஒரு நெருப்பு வரும். ஒரு நெருப்பு வந்து இருக்கிற சொத்துக்களை எல்லாம் சாப்பிட்டு பத்த வச்சு கருகி சாம்பலாக்கிட்டு அப்படியே நெருப்பு போயிடும். இப்ப இந்த நபி யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு யுத்தத்தில் கிடைத்த கனிமத்தை எல்லாம் கொண்டு வாங்க அப்படி என்று சொல்லி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறாரு, காத்துட்டு இருக்கிறாரு. நெருப்பு வரும், சாப்பிடும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாரு. நெருப்பு வரல, சாப்பிட இல்லை. என்னடா இது, நெருப்பு வரலையே, என்ன இன்னும் இந்த யுத்தத்துடைய இந்த பொருளாதாரத்தை நெருப்பு தின்ன இல்லையே அப்படி என்று யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் அப்பதான் சொல்றாரு, இன்ன ஃபீக்கும் குலூல், உங்களில் யாரோ ஒரு மோசடிக்காரர் இருக்கிறார். ஏனென்றால் இந்த யுத்தத்திலே உள்ள கிடைத்த கனிமத்து பொருளை யாரோ ஒருவன் திருடி இருக்கிறார். அதனாலதான் இந்த நெருப்பு இன்னும் வராமல் இருக்கிறது. எனவே யாராவது திருடி இருந்தால் அதை கொண்டு வந்து வையுங்கள் அப்படி என்றார். அந்த நேரத்தையில யாரும் கொண்டு வந்து வைக்கல. அப்ப ஒவ்வொரு கோத்திரத்தில இருந்து வந்திருப்பாங்க. அப்ப அந்த நபி சொன்னாரு, யாருமே வைக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு கோத்திர தலைவரும் என்ற கையில வந்து நாங்களோ எங்கட சமூகமோ ஒன்றையும் இந்த யுத்த காலத்தில் கிடைத்த கனிமத்தை திருடவில்லை என்று சத்திய பிரமாணம் செய்யுங்கள் அப்படின்னாங்க. ஒவ்வொரு கோத்திர தலைவரும் அன்று இருந்த நபியுடைய கையிலே வந்து சத்திய பிரமாணம் செய்கிறார்கள். நாங்க திருடல்ல, எங்கட சமூகம் திருடல்ல அப்படின்னு சத்திய பிரமாணம் செய்கிறார்கள். அப்படி சத்திய பிரமாணம் செய்கிற அந்த நேரத்தில் 1-2 பேருடைய தலைவர்களுடைய கை நபியுடைய கையோடு ஒட்டி கொண்டது. அப்பதான் சொன்னாரு, உங்களோட கூட்டம் தான் களவெடுத்திருக்கோடும், உங்களோட கூட்டத்தை ஒவ்வொரு ஆளா வந்து கையில பையத் செய்ய சொல்லுங்க, சத்திய பிரமாணத்தை செய்ய சொல்லுங்க. அப்ப அந்த கூட்டத்தில் உள்ள தலைவர்கள் போய் ஒவ்வொரு ஆளா அனுப்பினாங்க. ஒவ்வொரு ஆளா அனுப்பின உடனே அந்த தலைவருக்கு கீழால் வந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர்களில் 1, 2, 3 பேர் என்ன செஞ்சிருந்தாங்கண்டா, ஒரு மாட்டுடைய தலையளவு தங்கத்தை என்ன செஞ்சிருந்தாங்க, திருடி இருந்தாங்க. அப்பதான் ரசூல் அந்த நபியுடைய கையில ஒட்டிச்சு. ஒட்டினோன்னு சொன்னார், நீங்க தான் அந்த ஆள், நீங்க தான் இந்த இதுல உது செய்தவர், நீங்க தான் மோசடி செய்தால் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நபி சொன்னாரு. போனாரு, பெரிய ஒரு மாட்டுடைய தலை தங்கமாக கொண்டு வந்து வைத்தார். அதற்கு பிறகு நெருப்பு வந்தது.
அந்த சாம்பலை அப்படியே திண்டு அந்த பொருளை அப்படியே திண்டு சாம்பலாக்கியது என்ற ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்றாங்க, இப்படி முந்திய ஒரு காலத்தில் இந்த நிலைமை தான் இருந்துச்சு. யுத்தத்தில் கிடைக்கிற பொருளாதாரம் கூட ஹலால் இல்லாத நிலைமையில, அனுமதிக்கப்படாத நிலைமையில தான் அல்லாஹ் ஆக்கியிருந்தான். ஆனால் எனக்கும் என்னுடைய சமூகத்துக்கும் சும்மா அஹல்லல்லாஹு லனல் கனாயிம், அல்லாஹ் இந்த யுத்தத்தில் உள்ள அந்த கனிமத்தை எங்களுக்கு ஹலால் ஆக்கியிருக்கிறான். அப்ப யுத்தத்தில் கிடைக்கிற கனிமத்து பொருள் என்பது யுத்தத்தில் போராடுற மக்களுக்கும் கிடைக்கும். அதே போன்று பைத்துல் மாலுக்கும் ஒரு நிதி என்ன செய்யும் அதிலே இருந்து வரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்து புரிந்து கொள்கிறோம். பைத்துல் மாலுக்கான நிதி. அடுத்தது புகாரியில 421வது செய்தி. உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். மாலிக் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, உத்தியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமாலின் மினல் பஹ்ரைன், பஹ்ரைன்ல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில கிடைத்த பெரிய சொத்து அதுதான். மிக முக்கியமான நிறைய பொருளாதார உதவியோடு பஹ்ரைன்ல இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சு கிடைச்சிச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இருக்கிற நேரம் இப்படி வந்திருக்கு, பொருளாதாரம் வந்திருக்கு அப்படின்னா ரசூலுல்லாஹ் பார்க்கவே இல்லை, என்ன ஏதுன்னு பார்க்கல. இன்றைக்கு இருக்கிற தலைவர் மாதிரி செத்து போய்த்துருவோம். அப்படி ஒரு பொருளாதாரம் வந்தா அப்படியா கொண்டு போய் வைங்க, யாருக்கும் தெரியாம அப்படியே பதுக்கி விடுங்க, ஊட்ட வைங்க, அல்லது இந்த ஹாஸ்டல்ல வைங்க, அல்லது எங்கேயாவது ஒரு ரூம் எடுத்து போடுங்க, இந்த மக்களுக்கு காட்டிறாங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம். அப்படியே நம்மளோட தலைவர் இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பியும் பார்க்கல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்கண்டா, கொண்டு போய் என்ன செய்யுங்க, அதை ஒரு பக்கமா வைங்க, பள்ளிகளை வைங்க அப்படின்னா பள்ளிகளை கொண்டு போய் வைக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க, தொழுது முடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சொத்துக்கு பக்கத்துல போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போய் உட்கார்ந்து கொண்டு வார போற எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய தூதர் அள்ளி 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 எடுத்துட்டு போகட்டாங்க, எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. இப்னு அப்பாஸ் வந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ் நடந்த யுத்தத்துல இப்படி இப்படிலாம் சிலவுகள் போயிட்டு எனக்கு வேணும்னாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்துட்டு போங்கன்னாங்க. அவர் வந்தவர் ஒரு ஆடையை எடுத்தார், இப்படி விரிச்சாரு. ஆடையை எடுத்து விரிச்சு நிறைய காசுகளை அள்ளி போட்டாரு. அள்ளி போட்டுட்டு தூக்குறாரு, தூக்க இயலாது. அப்ப ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ் யாராவது ஒரு ஆளை சொல்லி தூக்கி விடுங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், 7 மணி நேரம் தூக்கிட்டு போங்கண்டு. அப்ப நீங்களாவது தூக்கி வைங்க யார் ரசூலுல்லாஹ். நானும் தூக்க மாட்டேன், ஆக்களையும் தூக்கி விட மாட்டேன். அப்ப என்ன செய்யறாருன்னா அள்ளினத்துல கொஞ்சத்தை கிள்ளி போடுறாரு, திரும்ப தூக்குறாரு, தூக்கி கொள்ளையிலாரு. அப்ப சொல்றா, யார் ரசூலுல்லாஹ் தூக்கிட சொல்லுங்க, யாராவது ஒரு ஆளை தூக்கிட சொல்லுங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாட்டேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க தூக்கி விடுங்கன்னு கேட்டார். நானும் தூக்கிட மாட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு பிறகு கொஞ்சம் தள்ளி போகிறார். 3வது தடவையும் தூக்க முயற்சி செய்றார், ஏலாது. அவ்வளவு பாரம், சுப்ஹானல்லாஹ், கற்பனை பண்ணி பார்க்க இயலுமா எவ்வளவு எடுத்திருப்பாங்க. அந்த நேரத்துல கொஞ்சத்தை அள்ளிட்டு அப்படியே தூக்கி முக்கி அப்படியே வச்சுட்டு என்ன செய்றார், போறாரு. ரசூலுல்லாஹ் அப்படியே அந்த பொருளாதாரம் எவ்வளவு தேவையாக அவருக்கு இருக்கிறது, இதுல எவ்வளவு ஒரு ஆசையோட இருந்திருக்கிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் இப்படியே அவரை பார்த்து கொண்டார்கள் என்று சொல்லுகிற ஹதீஸ் என்ன செய்கிறது, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னத்தை புரிந்து கொள்ளணும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த காலத்தில இருந்து ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து, ஒவ்வொரு பிரதேசங்கள்ல இருந்து, யுத்தத்தில இருந்து, ஜக்காத்தில இருந்து, பொது நிதிகள்ல இருந்து பராமரிக்க முடியாத யாராவது ஒத்தரும் இல்லாத அனாதை சொத்துக்கள் அப்படியே போயிட்டும் என்றால் அதையெல்லாம் சேர்த்து நிர்வாகம் செய்கிற ஒரு இடம்தான் பைத்துல் மால் என்பதை என்ன செய்யணும், நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு சிஸ்டம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் என்ன செய்து உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல நம்ம நினைச்சுக்கப்படாது, இப்படியான பைத்துல் மால்ல இருந்துதான் ரசூலுல்லாஹ் தின்றுக்கிறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் ரொம்பவும் கவனமா இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற சிஸ்டம், நம்மளோட ஆட்கள் நிறைய பேர் பைத்துல் மால் உருவாக்கணும்னு ஒவ்வொரு இடத்துலயும் என்ன செய்யறாங்க, நோட்ஸ் அடிக்கிறாங்க, ஹேண்ட்பில் அடிக்கிறாங்க, போட்டோஸ் எடுக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா முதலாவது வந்த உடனே மக்கள் ஜக்காத்து சல்லி எடுத்து என்ன தெரியுமா எடுக்கிறது, முதலாவது ஒரு பில்டிங் வாங்குறது. பில்டிங்கை கட்டி பில்டிங் கடன் மக்களோட கஷ்டத்தை தான் போக்குறதுக்கு ஜக்காத் எடுத்தாங்க. ஆனா எடுத்த உடனே பாட்டி மசூரா பண்ணிச்சு என்னன்னா, இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்தை அடுத்த வருஷத்துல இருந்து சரியா கொடுத்துடுவோம், இப்ப நமக்கு ஒரு இடம் வேணும் அல்லது ஒரு பில்டிங் வேணும், அதுல இருந்து வாங்கிடுவோம். உங்களை யாரு சொன்னா இந்த கமிட்டியை உருவாக்க சொல்லு, யாரு சொன்னது? இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் தான் அது செய்யப்பட வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி இல்லாட்டி நீங்க ஒரு சமூக ஆர்வலராக இருப்பீர்களாக இருந்தால் தாராளமாக அதை செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால்
அதுல இருந்து நீங்க தின்ற ஆளாக, அதுல இருந்து உங்களோட குடும்பம் வாழ்றதாக, அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் பயன்படுறதாக செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ் அருள் செய்த நல்லவர்களை தவிர, நல்ல பிரதேசங்களை தவிர, நல்ல ஊர் மக்களை தவிர, அல்லாஹ்வுக்காக தொண்டு செய்வோம் என்று சொல்லுகிற இந்த வாலண்டியர்ஸை தவிர நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஜக்காத் எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஜக்காத்தும் இருந்துச்சு. நம்ம என்ன சொல்லுவோம்? புறம்போக்கு சொத்துன்னு சொல்லுவோமே, பராமரிக்க யாரும் இல்லாத சொத்து, அதுவும் இருந்துச்சு. சதக்காவும் இருந்துச்சு, கனிமத்தும் இருந்துச்சு, ஃபையும் இருந்துச்சு, ஜிஸியாவுடைய பணியும் ரசூலுல்லாஹ்வுடைய கைக்குள்ள இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் நிர்வாகம் பண்ணாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஜக்காத்தை வாங்குறாங்க. நம்மட கமிட்டி ஜக்காத்தை வாங்குது பைத்துல் மால் என்ற பேர்வையில. வாங்கிட்டு இவர் நிர்வகிக்கிறாரு. ரைட், உங்களுக்கு என்ன? ரைட், உங்களுக்கு ஒரு தைய மிஷின், உங்களுக்கு ஓடு போடுங்க, நீங்க ரோட்டுக்கும் வீட்டுக்கும் ஓடு போடுங்க, உங்களுக்கு அரிசி, உங்களுக்கு பருப்பு, உங்களுக்கு யாரு சொன்னது? ஜக்காத் என்பது அது மக்களுடைய சொத்து. நமக்கிட்ட அல்லாஹ் தந்திருக்கிறான் டெம்பரரிக்கு, அதை நம்ம கொடுக்கணும். எதை ஜக்காத்தாக எடுக்கிறோமோ அதைத்தான் கொடுக்கணுமே தவிர, இவர் வீடு கட்டி கொடுக்கிறார். எங்க வீடு கட்டி கொடுக்கிறாருந்தா, மனுஷன் வாழவே இயலாத ஒரு தண்ணி குழி, சுரி காணி இடம், அதுல மண்ணை போட்டு நிரப்புறதுக்கு வேற 10 லட்சம் வேணும். இவர் ஜக்காத்துடைய காசை எடுத்து காணி கொடுக்கிறாராம், காணி கொடுத்து வீடு கட்டி கொடுக்க போறாராம். அதுல இருக்கிற அந்த ஊத்த குழியில மண்ணை போட்டு நிரப்புறதுக்கு வேற 10 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும். யாரு சொன்னது? ஏழைகளுடைய சொத்து, மிஸ்கின்களுடைய சொத்து, அனாதைகளுடைய சொத்து, கடனாளிகளுடைய சொத்து பிரிக்கப்படணும். ஊர்ல உள்ளவர்கள் விசாரிக்கப்படணும். இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, கமிட்டியில உள்ளவர் தான் பெருமை. அவர் வீட்டை வந்து தட்டுவாங்க, போங்க வேற ஒரு நாளைக்கு. நீங்க 4 பேர்கிட்ட வாங்கி இவர் வாரவரை மதிக்கிறதும் அல்ல. ஒருவன் இழந்து போற இடம் அதுதானே. ஒரு கஷ்டவாளி வருவான், இவர்கிட்ட போய் சொல்லுவான், இங்க பாருங்க எனக்கு ஒரு வீடு வாசல் இல்லை அப்படின்னு. இதே போல இன்னொரு பள்ளிக்கு போய் சொல்லுவான், இங்க மீட்டிங் நடக்கும், அவன் எல்லா இடத்துலயும் வித்து தானே தெரிகிறான், அங்கேயும் வாங்குறான் இங்கேயும் வாங்குறான். அங்கே இப்படி செய்கிறவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களோட மறுமைகளை நாசமாக்காதீர்கள். கஷ்டவாளி வருவான், உங்களோட சொத்தல்ல, உங்களோட உம்மா விட்டு சொத்தல்ல, வாப்பா விட்டு சொத்தல்ல. நான் சொல்லல, இதை ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னார், நான் பின்னால சொல்றேன். பராமரிக்க உங்களால் முடியுமாக இருந்தால் அதுல இருந்து நீங்கள் தின்னாமல் உண்ணாமல் உடுக்காமல் பெட்ரோல் செலவு அந்த செலவு இந்த செலவு என்று எடுக்காமல் உங்களால் நீதியான முறையில் உரியவருக்கு உரிய ஹக்கை தேடிக்கொண்டு போய் கொடுக்க முடியுமா இருந்தால் ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த பைத்துல் மாலை உருவாக்குங்கள். முடியாதா? மறுமையை நாசமாகி கொள்ளாது. இதுல இன்னும் கொஞ்சம் பேர் ஜக்காத்தால் இன்னாருக்கு வீடு கொடுத்தோம் அடி போட்டோம். நீ சின்ன கோழி கூட்டம் கட்டி கொடுத்துட்டு அவன் மானம் மரியாதை குடும்பம் பிள்ளைகள் எதிர்காலம் வாப்பா உம்மா வயசாளி விதவை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு போட்டோ பிடிச்சு ஃபேஸ்புக்குள்ள போட்டு உலகத்துக்கு பரப்பி அவர் பக்கத்துல இருந்துட்டு ஊரவண்ட சொத்தை எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்குற நேரம் பெருமைத்தனம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கொடுங்க, ஏதாவது ஒரு சைனை வாங்கிக்கங்க. கொடுத்தோம் என்பதற்கு ஒரு ஆதாரம் எடுத்துக்கங்க. கணக்கு வழக்கு காட்டுற நேரம் கேட்கிறவங்கள்ட்ட கொடுங்க. கணக்கு வழக்கு காட்டுற நேரம் கவனமாக காட்டணும். ஜக்காத்துடைய பொருள் இவ்வளவு கிடைத்தது, தர்மத்துடைய பொருள் இவ்வளவு கிடைத்தது, கனிமத்தாக எவ்வளவு கிடைத்தது, வேறு வேறாக பிரித்து காட்ட முடியுமாக இருந்தால் செய்யுங்கள். அல்லது உங்களுடைய மறுமைகளை நாசமாக்கி கொள்ளாதீர்கள். உங்களோட மறுமைகளை நாசமாக்கி கொள்ளாதுங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகர்களே, இந்த சிஸ்டம் சமூகத்தில் உருவாக்கப்படுமாக இருந்தால் உண்மையில் வரவேற்கத்தக்கது. ஆனா இப்படி செய்யும். ஆனால் மானம் மரியாதை பாதுகாக்கப்படணும், விதவைகளுடைய கண்ணீர் பாதுகாக்கப்படணும், சிறிய பிள்ளைகளுடைய மரியாதை பாதுகாக்கப்படணும், அவர்களுக்கான தேவையான உதவிகள் செய்யப்படணும். ஆனா உதவியை நம்ம தீர்மானிக்க கூடாது. எனக்கு கூரையும் அடிப்பேன், நான் ஊட்டையும் கட்டுவேன், ஜக்காத் என்பதற்கு தகுதியானவன் நான், வாங்கினா எனக்கு தான். ஆனா ஆலோசனை சொல்லலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க, இதை நீங்க செய்தால் நல்லது என்று சொல்லலாம். சில ஆட்கள் ருஷ்டு இல்லாத ஆட்கள் இருப்பாங்க. ருஷ்டு இல்லாத ஆட்கள்டா இந்த புத்தி சுவாதீனம் இல்லாத, சல்லி கிடைச்சால் அந்த அந்த என்ன சொல்றது, ஒரு வகையான அந்த மந்த புத்தியுள்ள உள்ள ஆட்கள் இருப்பாங்க. கிடைச்சா கண்ட நின்ற மாதிரி வீணாக செலவழிச்சிடுவாங்க. அப்படியானவர்களுக்கு நாம் நின்று அதை செய்து கொடுக்க வேண்டுமே தவிர, நல்ல புத்தி உள்ள அறிவுள்ள ஆட்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். காரணம் அது உங்களுடைய சொத்தல்ல, அது அல்லாஹ்வுடைய கட்டளை.
அது உங்களுடைய சொத்து அல்ல, அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல வாழ்ற போது நுபுவத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மிக பிரதானமான, ரசூலுல்லாஹ் சாதாரண மனுஷர் அல்ல, புரிஞ்சுக்கங்க. அவர் பெரிய சொத்தோட தான் இருந்தார். நம்மள என்ன நினைக்கிறோம் என்றால், ரசூலுல்லாஹ்வுக்கு 99 ஆடுகள் இருந்தது, ஒன்று அறுப்பாரு, ஒரு மாசம் கழியும், 2 அறுப்பாரு, 2 மாசம், இப்படியே போனா அப்போ 99 ஆடுன்னா கொஞ்ச காலத்துல முடிஞ்சிருமே. இந்த ஹதீல சில சிக்கல்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இருந்த 3 சொத்து இருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் இருந்த ஃபதக் என்று சொல்லுகிற ஒரு காணி இருந்துச்சு, ஒரு தோட்டம் இருந்துச்சு. ஹைபர் என்று சொல்லுகிற ஒரு தோட்டம் இருந்துச்சு. பனு நதீர் அல்லது நுவைர் என்று சொல்லுகிற 3 சொத்துக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடைசி வரைக்கும் வருமானம் வந்து கொண்டே இருந்தது. சாதாரண ஆளல் எப்படி ரசூலுல்லாஹ் ஏறத்தாழ 6-7 மனைவிகள், பிள்ளைகள், தன்னை நம்பி வந்து கேட்கிற மக்கள், முகம்மதே குடு என்று கழுத்தில் உள்ள சாலுவையை இறுக்கி பிடித்து அச்சிகள் பதிகிற அளவுக்கு ஆத்திரத்தோடு கேட்கிற நேரத்தில் இறை தூதர் இருந்தால் கொடுப்பார்கள், இல்லாட்டி விட்டுடுங்கப்பா, என்ற சால்வையை தந்துடுங்கப்பா என்று சொல்வார்கள். எப்படி சாத்தியம்? சாதாரணமாக இருக்கல்ல, ரசூலுல்லாஹி அவர்களுக்கு இருந்துச்சு. இந்த ஹைபர் என்பது யுத்தத்தில் கிடைத்த ஹுமுஸ் 5/1 அதுல உள்ள ஒரு சொத்து. ரசூலுல்லாஹ் ஃபதக் என்று சொல்லுகிற ஒரு சொத்து, பனு நதீர் அல்லது நுவைர் என்று சொல்லுகிற 3 வகையான சொத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிரந்தரமாக இருந்துச்சு. அதுல வருமானம் வந்துச்சு, அதே இருந்து சாப்பிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல மௌத்தாகிறாங்க. மௌத்தாகின உடனே 4035வது செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்ன ஃபாத்திமா அலைஹி ஸலாத்து வஸலாம் வல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அப்பாஸ் ரதி அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் எல்லாரும் அத்தையா அபூபக்கர், அபூபக்கர் அவர்கிட்ட வராங்க. வந்த உடனே சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போய்த்தார்கள். நாங்கள் எல்லாம் இறை தூதர் மௌத்தாகின உடனே ஒன்றுமே இல்லாத நம்ம ரசூலுல்லாஹ் மௌத்தாகக்குள்ள எண்ணத்தோட மௌத்தாகினாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்களே, வீட்டு வாசப்படியில் உள்ள ஒரு 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 பாத்திரத்தில் பார்லி கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதைத்தான் காலமெல்லாம் சாப்பிட்டேன். என்னடா முடியலன்னு பார்த்தேன், அளந்து பார்த்த போது முடிந்து விட்டது, அவ்வளவுதான் அவட வாழ்க்கை. அவ்வளவுக்கு பரக்கத்தாக அல்லாஹ் ஆக்கி வச்சார். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு போறாங்க, அபூபக்கர்ட்ட கேட்கிறாங்க, அபூபக்கரே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழுகிற போது அர்லுஹு மின் ஃபதக், ஃபதக் என்று சொல்லுகிற ஒரு பூமி இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹைபர் என்று சொல்லுகிற ஒரு சொத்து இருந்துச்சு, அதையெல்லாம் எங்களுக்கு கொடுங்களேன், நாங்கள் எல்லாம் எங்களுடைய குடும்பம் வாழோடுமே, சாப்பிடோடுமே, அதை தாங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், லா நூரஃபு மா தரக்னா சதகா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் மரணிக்கிற போது விட்டு விட்டு போன எல்லாமே சதகா, பைத்துல் மாலுக்கு வந்து சேர வேண்டியது, எதையும் உங்களுக்கு தரமாட்டேன், ஆனால் பைத்துல் மாலில் இருந்து உங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது, கடைசி வரைக்கும் நான் அதை பொறுப்பை செய்வேன். ரசூலுல்லாஹ் மௌத்தாயினத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய சொத்துக்கள் எல்லாம் பைத்துல் மாலுக்கு வந்துச்சு. வந்த உடனே அன்றைக்கு இருந்த ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் அவர்கள் அப்ப என்ன செஞ்சாங்க, அவங்க தான் அந்த சொத்தை நிர்வாகம் பண்ணினாங்க. முழுக்க கொடுக்கல, வார வருமானத்தை எல்லாம் கொடுக்கல, அதுல எவ்வளவு போகும் என்று இறை தூதர் சொல்லி இருந்தார்களோ அதை கொடுத்துட்டு மற்ற எல்லாமே என்ன செஞ்சிச்சு, பைத்துல் மாலுக்கு சேர்க்கப்பட்டது என்று சொல்லுகிற வரலாறை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நாடியார்கள், அதே போல யாராவது இப்படி ஒரு பைத்துல் மால் நிதியத்தை உருவாக்கணும் என்று சொன்னா இஸ்லாம் அதை வரவேற்கிறது, இஸ்லாம் உங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறது. இஸ்லாம் அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ்வுடைய போராட்டத்தில் போராடுகிற போர் வீரர்கள் அப்படி என்று சொல்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் நின்று வணங்குகிற, நோன்பு பிடிக்கிற நோம்பாளிகள் என்று சொல்லுகிற உயர்ந்த பதவியை அவர்களுக்கு கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க புகாரியில 6006வது செய்தி, அஸ்ஸாஇ அலல் அர்மிலத்தி வல் மிஸ்கீனி கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், யார் இந்த உலகத்தில் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் கஷ்டப்பட்டு தேடி பொருளாதாரத்தை சேர்த்து கொடுக்கிறானோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிற ஒரு போர் வீரருக்கு சமனாவார். சாதாரண விஷயம் அல்ல. அனாதைகளை பராமரிக்கிறீர்களா, விதவைகளை பராமரிக்கிறீர்களா, இல்லாதவர்களுக்கு தேடி கொடுக்கிறீர்களா, இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் பைத்துல் மாலை பராமரிக்கிறீர்களா, எதையும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய சொந்த பணத்தில் செய்வதற்காக முன்னுக்கு வருகிறீர்களா, அந்த நேரத்தில் இறை தூதர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா, கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தை சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் போராட்டத்தில்
போராடுகிற வீரர்களுக்கு சமன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லது யஸூமுன் நஹார் வ யகூமுல் லைல், பகல் முழுக்க நோன்பு நோட்டு இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையை பெற்றவர்கள் இந்த விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் உழைக்கக்கூடிய மக்கள் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பணிதான் இந்த பொது பணி என்பதை மறந்துடக்கூடாது. ஆனால் அந்த பொது பணியில் மக்களுடைய மானங்களும் மரியாதையும் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுண்டா, இவர் மஷூரா பண்ணி போட்ல இவர் இருப்பாரு, நிர்வாகத்துல இருப்பாரு, இவங்க எல்லாம் கூட்டம் சேர்ந்து ஒரு மஷூரா நடக்கும். என்ன சொல்ற, நாங்க கொஞ்சம் பேருக்கு இன்ஷால்லா ஒரு 10 தைய மிஷினை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு நிறைய வீட்டுல தைய மிஷின் வேலை செய்யாம இருக்குது. நூல் இல்ல, ஆள் இல்ல, தைக்க இடம் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்க தீர்மானிக்க கூடாது அவங்களுக்கு என்ன தேவை என்றுதான் கொடுக்க வேண்டுமே தவிர நம்ம தீர்மானிக்கப்படாது. ஆனா இன்றைக்கு என்ன எப்படி நடக்குது பிசினஸ்டா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர போட்ல 10 பேர் இருக்கிறாங்க நிர்வாகத்துல. இவர் என்ன செய்யறாங்கன்னா தைய மிஷின் கொடுப்போம். அப்ப என்ன செய்யறது, நான் விசாரிக்கிறேன். எங்க விசாரிக்க, இவர மச்சான் கடை வச்சிருப்பார், அவர மச்சான் மிஷின் பிசினஸ். இவர் என்ன செய்வாரு, கிணறு கட்டி கொடுப்போம். இவர மச்சான் மேசன், நீங்க வந்து கட்டுங்க. அவரோட சொந்தம் வருகுது, பந்தம் வருகுது, குடும்பம் வருகுது, உழைக்குது. எல்லாரும் நின்று போட்டோ எடுக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், ஊரார் சொத்தை எடுத்து இன்னைக்கு சமூகத்துல இன்னைக்கு பெருமை அடிக்குகிற ஒரு சாரார் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவங்க மறுமையில் என்ன செய்வீங்க, நீங்க இழிவையும் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் தான் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எள்ளில் முனை அளவு கூட சந்தேகம் கிடையாது. அது இல்லாம அல்லாஹ்வுக்கு பயந்து நன்மை கிடைக்கூடும் என்று நல்ல காரியத்துக்கு செலவழிக்கூடும் என்று நீங்க தியாகம் செய்து வலண்டியரா இருந்து அப்படி ஒரு பணியை முன்னெடுக்க முடியுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல யுத்தத்தில் போராடுகிற போர் வீரரை போல அல்லது பகல் முழுக்க இரவு விடிய விடிய நின்று வணங்குகிற அந்த கூலிக்கு சொந்தக்காரர் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதே போல கேட்டு வாரவருக்கு மட்டும்தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 273வது வசனம், லில் ஃபுகராஇல் லதீன உஹ்சிரு ஃபீ ஸபீலில்லாஹ் லா யஸ்தத்திஊன தர்பன் ஃபில் அர்த் யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியாஉ மினத் தஅஃஃபுஃப். இந்த உலகத்தில் சில மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, அன்பான தனவந்தர்களே, ஒவ்வொரு சமூக பணியிலும் தன்னை ஆர்வலராக தொண்டர்களாக இணைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சமூக பணி செய்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்களை அழைத்து இந்த அல் குர்ஆனிய வசனம் பேசுகிறது. உங்களை அழைத்து இந்த அல் குர்ஆனிய வசனம் பேசுகிறது. லில் ஃபுகரா, சில ஏழைகள் இருக்கிறார்கள். அல்லதீன யுஹ்சிரு ஃபீ ஸபீலில்லாஹ், தன்னை அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணித்தவர்கள். லா யஸ்தத்திஊன தர்பன் ஃபில் அர்த், இந்த பூமியில் எதையும் அவர்களுக்கு என்று தேடிக்கொள்ள முடியாதவர்கள். யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியாஉ மினத் தஅஃஃபுஃப், அவங்களோட உடுப்பை பார்த்தீங்கண்டா, அவங்களோட பேச்சை பார்த்தீங்கண்டா, அவங்களோட நடைய பார்த்தீங்கண்டா, அவங்களோட ஆடையை பார்த்தீங்கண்டா, அவங்களோட தோற்றத்தை பார்த்தீங்கண்டா, பணக்காரன் கூட நினைத்துக் கொள்வான் இவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் என்று. அப்படிப்பட்டவர்களை பார்த்து தேடி கொண்டு போய் கொடுங்க என்று அல் குர்ஆன் சொல்லும். இன்றைக்கு பேர் கேட்கிறவனுக்குத்தான், கடிதம் கொடுக்கிறவனுக்குத்தான் கடித்து கொண்டு நிர்வாகம் செய்கின்ற எத்தனையோ பேருக்கு மத்தியில ஓதினோம் என்பதற்காக, தாவா செய்கிறோம் என்பதற்காக, யார்கிட்டையும் கேட்கக்கூடா என்பதற்காக, நம்மட கஷ்டம் நம்மளோடு போகட்டும் என்பதற்காக, தஹஜ்ஜத்துடைய நேரத்திலிருந்து என்னுடைய ரப்போடு நான் முறைப்பாடு செய்து கொண்டே இருப்பேன் என்பதற்காக, இந்த உலகத்தில் யாரிடத்திலும் கேட்டு விடாதே என்று இறை தூதர் சொன்னார் என்ற ஒரு காரணத்திற்காக எத்தனையோ வீடுகளில் கரண்ட் பில் கட்ட முடியாமல், சாப்பிடறதுக்கு வழி இல்லாமல், பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு ஸ்கூலுக்கு சல்லி கட்ட இல்லாமல் எத்தனையோ பேர் மனவேதனையோட வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறாங்க. போனா கடிதம் கேட்பாங்க, போனா போட்டோ பிடிப்பாங்க, போனா அங்க வர சொல்லுவாங்க, போனா இங்க வர சொல்லுவாங்க, 4 பேருக்குள்ள வச்சு விசாரிப்பாங்க. இதெல்லாம் வேணாது, நான் இப்படியே இருந்துட்டு மரணித்து போகிறேன் என்று சொல்லுகிற எத்தனையோ ஏழைகள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். நீங்கள் பணிகள் செய்ய முன் வந்தால் இப்படிப்பட்ட ஏழைகளையும் எளியவர்களையும் தேடி இந்த பைத்துல் மால் ஊடாக உங்களுக்கு இரகசியமாக செய்ய முடியுமாக இருந்தால் அதுதான் இந்த மண்ணுக்கு மேலே நடக்கிற சிறந்த பணி என்பதை மறந்துடாது. நிறைய பேர் இருப்பாங்க, கேட்க மாட்டாங்க. நம்ம சில ஆட்கள் சலாம் சொல்ற போதே சந்தேகப்படுற, ஏதாவது கேட்க போறானோ, ஏதாவது பறிக்க போறானோ, ஏதாவது பிள்ளை கஷ்டத்தை சொல்ல போறானோ, ஏதாவது துன்பம் துயரத்தை சொல்ல போறானோ, ஏதாவது வருத்தத்தை பத்தி பேச போறானோன்னு பயப்படுறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்படி சிலர் இந்த பூமியில் பேசவே மாட்டாங்க, வாய் துறக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. மனசுக்குள்ள இருக்கும் பல கஷ்டத்தை சுமந்திருப்பாங்க,
பல தியாகத்தை செஞ்சிருப்பாங்க, குடும்பத்தோடு வாழணும்னு ஆசைப்படுவாங்க, வாழ முடியாது, பொருளாதார சுமை, இப்படியே வாடிக்கிட்டு இருப்பாங்க, யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. நமக்கு தெரியாது, அவர் சிரிக்கிறாரு, கதைக்கிறாரு, சண்டை பிடிக்கிறாரு, அடிக்கிறாரு, ஏசுறாரு, எல்லாம் செய்யறாரு, யார்கிட்டையும் வளைஞ்சி போறல, யார்கிட்டையும் பழிஞ்சி போறல, அவர் கெத்தாத்தா இருக்கிறார், அவருக்கு அவர் நல்ல வருமானம் என்று நினைக்கிறோம். இறைவன் சொல்லுகிறான், சில ஏழைகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த பூமியிலே அல்லாஹுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள், அவர்கள் எதையும் இந்த உலகத்தில் சம்பாதிக்க முடியாதவர்கள், அவர்களை கண்டு நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்துதவுங்கள் என்று அல் குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கிறது என்பதை இப்படிப்பட்ட சமூக பணியாளர்களும் பைத்துல் மால் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற உறவுகளும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து நிசா 29வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தஅகுலு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், அநியாயமான முறையில் இந்த பொருளாதாரத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. சமூக பணி செய்ய வந்து மக்கள் தார பொருளாதாரத்துல சாப்பிடுற வேலை நம்ம செய்யக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஜகாத்து பெறறதுக்கு தகுதியான 8 கூட்டம் இருக்குது. இந்த 8 கூட்டத்துல இந்த வசூல் செய்கிற ஒரு கூட்டத்துக்கு ஜகாத்து கடமை. இது எப்படின்னா இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், நீங்க நல்லா தொழில் செய்யறீங்க, ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க, எல்லா வேலையும் முடிச்சிட்டு நீங்க நேரம் கிடைக்கக்குள்ள போய் வசூல் செய்றீங்க. வசூல் என்ன செய்றீங்க? நீங்க மைக்க பிடிச்சி, கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஒரு தேவை இருக்குது, தாங்க ஜகாத்தை தாங்கன்னு கேட்குறீங்க. இது என்ன? இது பெரிய போராட்டம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த வசூல் செய்யக்கூடிய இந்த ஜகாத்தை வசூல் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய தூதர், அது பணி, அதுதான் அவங்களோட வேலை. அவங்க எங்க போறண்டாலும் எங்க வாரண்டாலும் என்ன செய்யறாலும் அதுதான் அவங்களோட தொழில். அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான். இப்படி ஒரு கூட்டம் இருந்து செய்யுமாக இருந்தால், இஸ்லாமிய ஆட்சி நடக்குமாக இருந்தால், அவர்களுக்கு ஒரு பங்கு அதிலே உண்டு. அப்படி இல்லாட்டி இந்த பெட்ரோல் அடிக்கிறதுக்கு, ஆட்டோ வாங்குறதுக்கு, பெனர் அடிக்கிறதுக்கு, இந்த வேலையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இதுல இருந்து செய்யக்கூடாது. இது மக்களுடைய பணி, மக்களுடைய சொத்து. கவனமா இருக்கும். நல்லது செஞ்சு நரகத்துக்கு போயிடக்கூடாது, நல்லது செஞ்சு நரகத்துக்கு. இதை தாண்டி மக்கள்கிட்ட கேளுங்க, இப்படி ஒரு பணி இருக்குது, இந்த வேலையோடு செய்யணும், யாராவது உதவி செய்யுங்க, அதுக்கு மக்கள் தாரத்தை என்ன செய்யுங்க, அதுக்கு பயன்படுத்துங்க. எதுக்கு என்று வாங்குறோமோ அதுக்கு என்று தான் கொடுப்போம். எதுக்கு என்று கேட்கிறீங்களோ அதுக்கு என்று தான் செலவழிக்கணும். இதுக்குன்னு கேட்டுட்டு இதுக்கு செலவழிக்கப்படாது. கொடுக்கிறது அதுக்கு என்றால் அதுக்குத்தான் என்ன செய்யணும், செலவழிக்கணும். பைத்துல் மால் செய்கின்ற உறவுகள் இந்த விஷயத்தில் பயந்து கொள்ளணும். காரணம், ரமலான் வந்தோடனே எல்லா இடத்துலையும் இந்த பைத்துல் மால் என்ன செய்யுது, உருவாக்கப்படுகிறது. செய்யறாங்க, நல்ல சேவைகள் செய்யறாங்க, பணிகள் செய்யறாங்க. வாழ்த்துக்கள், அல்லாஹ் அருள் புரியட்டும், நன்மைகளை அல்லாஹ் கொட்டி தரட்டும். ஆனால் நாளை மறுமையில் கை சேதப்படுகிற இப்படிப்பட்ட பட்டியலில் என்ன செய்யக்கூடாது, யாருமே வந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 7197வது செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பனி சுலைம் என்று சொல்லுகிற கூட்டத்தாரிடத்தில் லுத்பியா என்று சொல்லுகிற இப்னு லுத்பியா என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் ஜக்காத்துடைய வசூலுக்காக வேண்டி அனுப்பியிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட கணக்கு கேட்கிறாங்க, எங்க போயிட்டு வந்தீங்களா, என்ன கணக்கு வழக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா, ஹாதல்லதி லக்கும், இதோ போன பொருளாதாரம் உங்களுக்கு, வஹாதி ஹதியத்துன் உஹ்தியத்லி, இது எனக்கு அங்க ஹதியாவா கிடைத்தது அப்படின்றார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டாங்க, ஏய், நீ அங்க போகாம உண்ட வாப்பாட வீட்டுல உங்களோட உம்மாட வீட்டுல உட்கார்ந்து இருந்திருந்தால் உங்களுக்கு ஹதியா கிடைத்திருக்குமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க. கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறினார்கள். மிம்பர்ல ஏறினார்கள். ثم قام رسول الله صلى الله عليه وسلم فخطب الناس وحمد الله. மிம்பரில் ஏறினார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், நான் இந்த பூமியில் சிலரை என்னுடைய பணிக்காக வேண்டி நான் அவர்களை இந்த உலகத்தில் நான் நிர்வாகிகளாக ஆக்குறேன், பணிக்காக வேண்டி அமர்த்துகிறேன். அவர்கள் போகிறார்கள், எடுத்து வருகிறார்கள், இது என்னுடையது என்று சொல்கிறார்கள், இது பொதுப்பணி உடையது என்று சொல்கிறார்கள். தோழர்களே, அவர்கள் அவர்களுடைய வீட்டில் அல்லது அவர்களுடைய தந்தையுடைய வீட்டில் அல்லது தாயுடைய வீட்டில் அவர்கள் உட்கார்ந்திருந்திருந்தால் அந்த ஹதியா அவர்களுக்கு கிடைத்திருக்குமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து எச்சரித்தார்கள் என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் எச்சரித்து விட்டு சொன்னாங்க, நாளை மறுமையிலே சிலர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சுமந்தவர்களாக, ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் சுமந்தவர்களாக, சில இடங்களில் ஒட்டகம் கத்துகிற சத்தத்தோடு, ஆடு கத்துகிற சத்தத்தோடு, மாடு கத்துகிற சத்தத்தோடு மறுமையில் அவர்கள் வருவார்கள் என்பதை
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்துக்கு எச்சரித்தார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு கையை உயர்த்தினார்கள். கமக்கட்டுடைய வெண்மை தெரிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அலா ஹல் பல்லக்த், இதோ நான் எற்றி வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். கவனமாக இருக்கணும். பொதுப்பணிகள் செய்து பைத்துல் மால்கள் நிர்வாகம் பண்ணி இப்படிப்பட்ட பணிகளில் இருந்து நல்லது செஞ்சு போய் குளிக்க போய் சேத்தில் விழுந்த கதையாக நம்முடைய கதை மாறிவிடக்கூடாது. இந்த சட்டிக்குள் இருந்து அடுப்புக்குள் விழுந்த கதையாக நம்முடைய கதை மாறிவிடக்கூடாது. நல்லது செய்ய முடியுமுண்டா செய்யுங்க, இல்லாட்டி அந்தந்த குடும்பம் அதை செஞ்சுட்டு போகும். அந்தந்த குடும்பம் அதனால ஒவ்வொரு குடும்பமும் உங்களோட வீட்டுக்குள்ள 1000 ஏழைகள் இருக்கிறார்கள், 1000 விதவைகள் இருக்கிறார்கள், படிக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள், கேட்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், வீடு வாசல் வசதி இல்லாத உங்களுடைய உறவுகள் இருக்கிறார்கள். ஏன்? உங்களுடைய தந்தையுடைய பேரால், உங்களுடைய தாயுடைய பேரால், உங்களுடைய குடும்பத்துடைய பேரால் நீங்கள் நல்ல முறையில் ஜக்காத்துக்கு தகுதியானவர்களாக, தர்மத்துக்கு தகுதியானவர்களாக, வசதிக்காரர்களாக இருந்தால் ஏன் நீங்கள் உங்களுடைய குடும்பமாக சேர்ந்து எங்களோட குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஏழைகளையும் விதவைகளையும் அனாதைகளையும் இனங்கண்டு என்ன தேவை, படிப்பு யாருக்கு தேவை, என்ன தேவை என்று ஏன் நம்மளாக செய்யக்கூடாது? சகோதர சகோதரிகளை ஏன் செய்யக்கூடாது? அப்படித்தான் செய்வோமாக இருந்தால் மாஷா அல்லாஹ் எத்தனையோ நம்மட குடும்பத்தில் இருக்கிற கஷ்டவாளிகள், எத்தனையோ நம்மட குடும்பத்தில் இருக்கிற ஏழைகள் எளியவர்கள் இன்றைக்கு நல்லா வாழ்வாங்களா இல்லையா? நம்மளும் கொண்டு கொடுக்குறோம் போட்டோவுக்கு முன்னுக்கு. ஹாஜியார் இன்று 50,000 தந்தார், முடிச்சு. ஹாஜியார் 1,00,000 அன்பளிப்பு செய்தார், மண்ணை பூட்டி கபனை தோண்டி அடக்கிட்டீங்க. பிரபலியத்துக்காக கொடுக்கிற உறவுகளாக இல்லாமல் பிறருக்காக கொடுக்கிற உறவுகளாக இந்த உலகத்தில் நாம் இருப்போமாக இருந்தால் அதுதான் மறுமையில் நமக்கு வந்து சேரும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கின்ற ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார். 3118வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. இன்ன ரிஜாலன், சில மனிதர்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள் என்றால் மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் பங்கு வைக்கிறார்கள், அநியாயமான முறையிலே பங்கு வைக்கிறார்கள். ஃபஹுமுன்னார், அவர்கள் நரகவாதிகள் மறுமையுடைய நாளையில் நாங்கள் சொல்லலாம். நல்லது செய்ய போய் நரகவாதிகளாக நானும் நீங்களும் மாறிவிடக்கூடாது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த பொருளாதாரத்தை சேர்க்கிற, பைத்துல் மால் நிர்வாகம் செய்கிற அல்லது குடும்ப ரீதியாக இந்த பொருளாதாரத்தை சேர்த்து பங்கு வைக்கிறவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் 60வது வசனம், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா, இந்த சதகா ஜகாத்து கொடுக்கப்படக்கூடியவர்கள் ஃபுகராக்கள், வல் மசாகின், மசாகின்கள் ஏழைகள் எளியவர்கள், வல் ஆமிலீன் வசூல் செய்யக்கூடியவர்கள், முஅல்லஃபத்தி குலூபுஹும் இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடியவர்கள் அல்லது இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், வஃபிர் ரிகாப் அடிமைகளை உரிமையிடுவதற்காக, வல் காரிமீன் கடனில் தள்ளப்பட்டவர்கள் மூழ்கடிக்கப்பட்டவர்கள், வஃபி சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவர்கள், வப்ன சபீல் வழிப்போக்கர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 8 கூட்டத்துக்கும் ஜகாத்து கொடுத்து பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்றான். ஆனா இன்றைக்கு நமக்கு கேட்டு வரவ மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறான். ஊடு இல்லைன்னு 9 வருஷமா கடிதத்தோட அலைகிறான், இன்னும் ஒரு ஊடு இல்லை, ஆனா ஜகாத்து கமிட்டி நடக்குதுதான், பைத்துல் மால் நடக்குதான். ஒரு வேளையும் எழுப்பினதை காணல. சைக்கிள்ல வடை வச்சு குடுறான்னு சைக்கிளை வாங்கி அனுப்பி அடுத்த அன்னைக்கு வித்து போட்டு வேலையை பார்க்கலாம். ஊடு கட்டியும் வேலை இல்லை. சுரிக்குள்ள கொண்டு கட்டி கொடுத்தா மாடு வாழ்ற இடத்த மனுஷன் வாழ்வான. ஏன்னா சேத்துக்குள்ள கொண்டு போய் நீங்க ஊட்ட கட்டுறீங்க, எப்படி அவன் வந்து வாழ்வான்? அவன் உம்மா ஊடு சொந்த பந்தத்தோட இருந்துட்டு நமக்கு முடிந்தால் செய்கிறது, முடியாட்டி விட்டுட்டு வேலையை பார்க்கறது. மறுமையில் என்ன செய்யக்கூடாது? மாட்டிக்க கூடாது. இப்படிப்பட்ட 8 கூட்டத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க சொல்றான். அதே போல வளமையா கேட்கிறவங்களும் புரிஞ்சு கொள்ளும். வளமையா நோன்பு வந்தா கொஞ்சம் பேர் இந்த பைத்துல் மாலை தட்டி 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 நிக்கிறதா வேலை. கடிதம் எழுதி பேனையும் பேப்பரும் கரைஞ்சி போட வரலாறு தான் அதிகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரிக்கிறாங்க. இந்த உலகத்துல நபிமார்கள் எல்லாம் சும்மா இருந்துட்டு சாப்பிட்டவங்க அல்ல. மா அகல அஹதுன் தஆமன் கத் கைரன் மின் அன் யாக்குல அமலி யதிஹி. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல சாப்பிடுற சாப்பாட்டுல தண்ட கரத்தால கஷ்டப்பட்டு சாப்பிடுற, அறிவாலேயோ ஆளுமையாலேயோ திறமையாலேயோ உடலாலேயோ சாப்பிடுற சாப்பாட்டு தான் பெஸ்ட். இன்ன நபி அல்லாஹி தாவூத் கான யாக்குலு மின் அமலி யதி. தண்ட கையாலேயே உழைத்து சாப்பிடக்கூடிய ஒரு மனிதராக இது செய்தார். யார் இருந்தார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இந்த உலகத்துல கான ஜக்கரியா நஜ்ஜாரன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நஜ்ஜாரன். யார்? தச்சனாக அவர் இந்த பூமியிலே என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கக்கூடிய ஒரு செய்தி. மா யஸாலு ரஜுலு
யஸ்அலுன் நாஸ் ஹத்தா யஅதி யௌமல் கியாமா லைஸ ஃபீ வஜீஹி முஸ்அத்துல் லஹம். இந்த உலகத்தில் தன்னுடைய தேவைக்கு அதிகமாக வசூலிக்கக்கூடிய யாசகம் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் முகத்தில் சதை இல்லாத எலும்பு கூடுகளோடு அவர்கள் வருவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தனக்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, காலமெல்லாம் பிச்சை கேட்கிறேன், காலமெல்லாம் கஷ்டத்தை சொல்றேன், இருக்கு அக்கவுண்ட்ல காட்டிக்கொள்றல்ல, வாயை துறந்தா வறுமை, வாயை துறந்தா கஷ்டம், என்னன்னு கேட்டா அவன் நமக்கு தரணும், வளமையாக தாரத்தை தாங்கோ என்று அடம் பிடிக்கிற உறவுகள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இப்படி அளவுக்கு மீறி யாசகம் கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் முகத்தில் சதை இல்லாத சதக்கூடுகளாக அந்த சமூகத்தில் எழுப்பப்படுவார்கள். முள்ளு கூடு மட்டும்தான் மறுமையில் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நாடியார்களே, அதனால நம்மளால முடிந்தால் நம்ம செய்யணும், முடியல் என்றால் செய்த சகோதரர்களுக்கு உதவி செய்யணும். அதே போல இந்த பைத்துல் மால் என்பது ஜக்காத்துல் ஃபித்ரையும் என்ன செய்யும், சேர்த்துக்கொள்ளும், சதக்காக்களையும் சேர்த்துக்கொள்ளும், ஜக்காத்தையும் சேர்த்துக்கொள்ளும், கனிமத்து பொருட்களையும் சேர்த்துக்கொள்ளும், புறம்போக்கு காணிகளையும் சேர்த்துக்கொள்ளும், அனாதைகளுடைய சொத்துக்களை பராமரிப்பதையும் சேர்த்துக்கொள்ளும், புத்தி இல்லாத புத்தி சுவாதீனம் அட்டவர்களையும் சேர்த்துக்கொள்ளும். அதை அழகான முறையில் நிர்வாகம் செய்து ஒரு சமூகம் செய்து என்றால் ஒப்படையுங்கள், தப்பு கிடையாது. அப்படி இல்லை என்றால் அவர்களும் மாட்டிக்கொள்ளக்கூடாது, நம்மளும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதை அறிந்து தெரிந்து பைத்துல் மால் இஸ்லாத்தில் இன்றியமையாத ஒன்று. இஸ்லாம் இருந்தால் அது கட்டாயமானது, இஸ்லாம் இல்லை என்றால், இஸ்லாமிய ஆட்சி இல்லை என்றால் அது வாலண்டியர்ஸாக செய்யப்பட வேண்டிய ஒன்று என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தலைப்பில் சந்திப்போம். ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.